இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ராடை ரீபாரிங் பண்ணி ஸ்லாப் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எடுத்திருக்க கெமிக்கல் என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் ராக்லேருந்து லாக் ஃபிக்ஸ் எஸ் அப்படிங்கிற கெமிக்கலை நாம் எடுத்திருக்கோம். இதுக்கான ட்ராயிங் நம்ம கையில் இருக்குது. இதுக்கான ரா டீட்டெயில் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து 2 எண்டில் பீமோட சைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.25 3/4. இதுக்கு வந்துட்டு என்ன ராடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 mm ராடு கொடுத்துருக்காங்க. இதுக்காக நம்ம வந்துட்டு 12 mm ராடு போகிற இடத்துல 16 ராடை ட்ரில் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்லாபுக்கு எல்லாமே 8 mm ராடு கொடுத்துருக்காங்க. 8 mm ராடு கொடுத்துருக்க இடத்துல எல்லாமே நம்ம 10 mm சைஸ்க்கு அங்கே ட்ரில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த கெமிக்கல் பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஃபோர்ஸ் ராக்கோட லாக் ஃபிக்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல். இது நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னா 500 ml எடுத்துருக்கோம். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இதிலேயே சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரில்லிங் மிஷின் வச்சு ட்ரில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ளோயர் வச்சு உள்ளே உள்ள டஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கெமிக்கலை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு அதை ராடை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ஹார்னர் அப்புறம் வந்துட்டு அதோட லிக்யூடு ரெண்டுமே எடுத்துகிட்டு அது எவ்வளோ குவான்டிட்டி உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அதையும் பார்த்துடலாம். இது வந்து ஹார்னர் தனியாக கொடுத்துருக்காங்க. அதோட மிக்ஸ் பண்ணுற கெமிக்கல் லிக்யூடு தனியாக கொடுத்துருக்காங்க. இதோட ஹார்னர் எவ்வளோ பார்த்திங்கன்னா 730 கிராம் இருக்குது அந்த பாக்கெட்டில். இப்போ அந்த லிக்யூடு வந்துட்டு 220 கிராம் இருக்குது. இது சேம் பாக்ஸில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம எங்கே வந்து ஸ்லாப் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோமோ அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்லாபில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஹோல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அந்த ஹார்னரையும் கெமிக்கலையும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாகவே அந்த கெமிக்கல் வந்து ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பேஸ்ட்டு கணத்துக்கு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள கெமிக்கலை அப்ளை பண்ணிவிட்டு ராடை இன்சர்ட் பண்ணி சுத்தியலால் நல்லா வச்சு டைட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த ராடில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ராடில் கெமிக்கலை வந்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே போட்டு வச்சுக்க ட்ரில் ஹோலில் அந்த கெமிக்கலை உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்பிலையும் நல்ல கெமிக்கலை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தடவிட்டு அதில் ராடை உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம சுத்தியலால் நல்லா டைட்டாக உள்ளே வச்சுருக்க கெமிக்கல் வெளியில் வர அளவுக்கு நல்லா உள்ள ராடை இன்சர்ட் ஆகணும். நம்ம அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணுற ராடோட லென்த்து 2.5 அடியிலேருந்து ஒரு 3 அடி அந்த அளவுக்கு இருக்கலாம். இதே மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாமே எல்லா சைடும் நம்ம அந்த ராடை இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக அடித்தாச்சு, அடுத்த பக்கம் அவங்க அடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே இருக்கிற ஸ்லாபில் நம்ம ராடை எங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு லெவல் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல கரெக்டாக ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்டை போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் நம்ம கரெக்டான இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நியூவாக போட போகிற ஸ்லாபுக்குமே வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு மெர்ஜாகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சைடு பண்ணிட்டாங்க. இப்போ ஆப்போசிட் சைடும் பண்ணிவிட்டு இன்னொரு
அந்த சென்டரில் உள்ள சைடுக்கு கெமிக்கல் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம எல்லா சைடுமே ஃபுல்லாக பண்ணியாச்சு, கெமிக்கல் எல்லாமே பண்ணிட்டோம். இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் இதில் காங்கிரீட் போடுறதுக்கான வீடியோவை நாம் பார்க்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வேறு சைட்டில் பண்ணித்தரணும் அப்படின்னாலும் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்து கால் பண்ணி எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணித்தரத்துக்கும் நம்ம டீம் ரெடியாக இருக்காங்க.